வணக்கம். காலையில எந்திரிச்சு உங்க லேப்டாப்ப தொறந்ததும் உங்க வேலையெல்லாம் தானா நடக்குது. செகண்ட்ஸ்ல சூப்பரான போட்டோஸ், வீடியோஸ் கிரியேட் பண்ண முடியுது, கண்டென்ட் எழுத முடியுது, டேட்டாவை அனலைஸ் பண்ண முடியுது. ஏன் உங்களுக்காக வேலை செய்யற ஒரு அசிஸ்டன்ட்டே உருவாக்க முடியுதுன்னு யோசிச்சு பாருங்க. சூப்பரா இருக்குல்ல? இது ஏதோ எதிர்காலம் இல்ல. ஏஐ மூலமா இது இப்போவே சாத்தியம். அதை நாம எப்படி கத்துக்க போறோங்கிறத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஆமா, உலகம் அந்த திசைய நோக்கி தான் வேகமா போயிட்டு இருக்கு. அப்போ நம்ம முன்னாடி இருக்கிற ரொம்ப முக்கியமான கேள்வி இதுதான். நீங்க ஏஐய பயன்படுத்த போறீங்களா? இல்ல ஏஐ உங்கள ரீப்ளேஸ் பண்ண போகுதா? இந்த கேள்விய நீங்க ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும். ஏன்னா யோசிக்கிறதுக்கு கூட இப்போ நமக்கு நேரம் இல்ல. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா ஏஐங்கிறது இனிமே ஃபியூச்சர் இல்ல, அதுதான் பிரசன்ட். அதனால இத கத்துக்கிறது ஒரு ஆப்ஷன் கிடையாது. இது ஒரு சர்வைவல் ஸ்கில். மார்க்கெட்டிங், வெப்சைட் டிசைனிங், டேட்டா அனாலிசிஸ், வீடியோ எடிட்டிங்னு நிறைய பேரோட வேலைய ஏஐ இப்பவே மாத்த ஆரம்பிச்சிருச்சு. சரி, அப்புறம் பாத்துக்கலான்னு சொல்றது ஓடுற ட்ரெயினை மிஸ் பண்ற மாதிரி தான். அதனால நீங்க ஒரு முழு பிகினரா இருந்தா கூட கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. ஏஐய கத்துக்கிறதுக்கு ஒரு தெளிவான ரோட் மேப்பை நான் உங்களுக்கு காட்டப் போறேன். இன்னைக்கு நம்மளோட அஜெண்டா இதுதான். முதல்ல ஏஐ ஏன் ஒரு புது சர்வைவல் ஸ்கில்னு புரிஞ்சுக்கலாம் வாங்க. உங்களை சுத்தி இருக்கிற எல்லாரும் அப்டேட் ஆகி முன்னாடி போயிட்டு இருக்கும்போது அப்புறம் பாத்துக்கலான்னு தள்ளி போடுறது ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா கம்பெனிஸ் இப்போ பல வருஷ எக்ஸ்பீரியன்ஸை விட ஏஐ தெரிஞ்சவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கறாங்க. இதுதான் இப்போதே நிலைமை. அடுத்ததா ஒரு பெரிய பொய்ய உடைக்க போறோம். அது என்னன்னா, ஏஐ எல்லாம் கோடர்ஸ்க்கு மட்டும்தான்னு சொல்றது. ஐயோ, ஏஐ கத்துக்க நான் ஒரு டெக் எக்ஸ்பர்ட்டா இருக்கணுமான்னு உங்க மனசுல ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா, அந்த கவலைய முதல்ல தூக்கி போடுங்க. ஏன்னா உண்மை அது இல்லவே இல்ல. பாருங்க, ஏஐ கத்துக்கிறதோட அர்த்தமே இன்னைக்கு மொத்தமா மாறிடுச்சு. முன்னெல்லாம் அது ரொம்ப காம்ப்ளெக்ஸான அல்கோரிதம், கோடிங்னு இருந்துச்சு. ஆனா இப்போ ரொம்ப பவர்ஃபுல்லான டூல்ஸை எப்படி யூஸ் பண்றதுன்னு கத்துக்கிறதும் ஏஐ கூட ஒரு பார்ட்னர் மாதிரி சேர்ந்து வேலை செய்யறதும் தான். சரி, இப்போ நாம இந்த செஷனோட மிக முக்கியமான பகுதிக்கு வந்தாச்சு. பிகினர்ஸ்க்கான உங்களுடைய 6 ஸ்டெப் ஏஐ ரோட் மேப் இதோ. இது உங்க எல்லா குழப்பத்தையும் தீர்த்து ஒரு தெளிவான வழியை காட்டப் போகுது. இந்த 6 ஸ்டெப்ஸையும் கொஞ்சம் வேகமா பார்க்கலாம் வாங்க. ஸ்டெப் 1, பேசிக்ஸை புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப டெக்னிக்கலா போக வேணாம், முக்கியமான கான்செப்ட்ஸ் மட்டும் போதும். ஸ்டெப் 2, ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணி பாருங்க. சும்மா விளையாடுற மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க. ஸ்டெப் 3, சின்ன சின்னதா பிரிச்சு கத்துக்கோங்க. டெய்லி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸ்டெப் 4, ஏஐய ஒரு வேலைக்காரனா பார்க்காம உங்க கூட சேர்ந்து யோசிக்கிற ஒரு பார்ட்னரா பாருங்க. ஸ்டெப் 5, எப்போ ஆர்வமா இருங்க. டெய்லி புதுசா என்ன வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸ்டெப் 6, நீங்களா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி பாருங்க. ஏன்னா செஞ்சு பார்க்கும்போதுதான் உண்மையாவே கத்துக்க முடியும். இப்போ இந்த 2வது ஸ்டெப்பை மட்டும் இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். ஏஐ டூல்ஸை சும்மா ஒரு யூசர் மாதிரி பயன்படுத்தாதீங்க. அதுக்கு பதிலா இந்த டூல் நிஜமா எப்படி வேலை செய்யுது, இதோட லிமிட்ஸ் என்ன, எந்த மாதிரி இன்புட் கொடுத்தா பெஸ்ட் ரிசல்ட் வருதுன்னு கேள்வி கேளுங்க. இந்த சின்ன ஆர்வம் தான் உங்களை ஒரு கன்சியூமர்ல இருந்து ஒரு கிரியேட்டரா மாத்தும். 3வது ஸ்டெப்பை எப்படி பிராக்டிக்கலா பண்றது? இத பாருங்க, ஒரு சிம்பிளான வீக்லி பிளான். முதல் வாரம் ப்ராம்ப்ட் என்ஜினியரிங், 2வது வாரம் ஏஐ இமேஜ் ஜெனரேஷன், 3வது வாரம் ஆட்டோமேஷன், 4வது வாரம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சின்னதா ரியலா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி பாருங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுல சீக்ரெட்டே கன்சிஸ்டன்சி தான், காம்ப்ளெக்சிட்டி இல்ல. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மைண்ட் செட் ஷிஃப்ட் பத்தி பேச போறோம். அது என்னன்னா, உங்க ஏஐ பார்ட்னர் கூட சேர்ந்து யோசிக்கிறது. ஏஐங்கிறது நீங்க ஆர்டர் போடுற ஒரு டூல் மட்டும் இல்ல, அது உங்க கூட சேர்ந்து யோசிக்கிற ஒரு பார்ட்னர். பொதுவா நம்ம ஒரு பிரச்சனை வந்தா என்ன கேட்போம்? ஏஐ கிட்ட போய் ஏஐ இத உன்னால பண்ண முடியுமான்னு தான் கேட்போம். ஆனா உண்மையான சூப்பர் பவரே இந்த கேள்விய மாத்துறதுல தான் இருக்கு. அதுக்கு பதிலா இதே வேலைய இன்னும் வேகமா, பெட்டரா, ஸ்மார்ட்டா பண்ண ஏஐ எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும்னு கேட்க ஆரம்பிங்க. இந்த ஒரு மைண்ட் செட் ஷிஃப்ட் உங்க கிரியேட்டிவிட்டிக்கு புதுசா பல கதவுகளை திறந்துவிடும். இந்த புது மைண்ட் செட்டை உங்க ஃபீல்டுல எப்படி யூஸ் பண்ணலான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு ஸ்டூடெண்டா நோட்ஸை சுருக்க, குவிஸ் உருவாக்க ஏஐயை யூஸ் பண்ணுங்க. ஒரு பிசினஸ் ஓனரா கஸ்டமர் சப்போர்ட்டை ஆட்டோமேட் பண்ணுங்க. இன்னைக்கு ஒவ்வொரு ஃபீல்டுலயும் ஒரு ஏஐ எட்ஜ் இருக்கு, அதை கண்டுபிடிக்கிறது தான் உங்க வேலை. இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு வரோம். உங்களுடைய அன்ஃபேர் அட்வான்டேஜ், அதாவது டெக்னிக்கல் பேக்ரவுண்ட் இல்லாதவங்களுக்கு இப்போ கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை பத்தி தான் பேச போறோம். இந்த நம்பரை பாருங்க, 70%. ஒரு ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா, 2025ல வர்ற ஏஐ எக்ஸ்பர்ட்ஸ்ல 70% பேரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்களா இருக்க மாட்டாங்க. அவங்க ரைட்டர்ஸ், ஆர்டிஸ்ட், மார்க்கெட்டர்ஸ், பிசினஸ் பண்றவங்க, கோடர்ஸ் கிடையாது. இது என்ன சொல்லுதுன்னா, இந்த ஃபீல்ட் எல்லாருக்குமான திறந்திருக்குன்னு அர்த்தம்.
இது நம்மளோட முக்கியமான பாயிண்ட மறுபடியும் சொல்லுது. ஏஐய நல்லா கத்துக்கிறவங்க பெஸ்ட் கோடர்ஸ் இல்ல, அவங்க தான் பெஸ்ட் எக்ஸ்ப்ளோரர்ஸ். ஆர்வமும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண தைரியமும் இருந்தா போதும், ஒரு டெக்னிக்கல் டிகிரியை விட அது ரொம்பவே மதிப்பாதிகம். சரி, இன்னைக்கு நாம கத்துக்கிட்ட முக்கியமான விஷயங்களை ஒரு தடவை பாத்துரலாம். ஏஐய பத்தி சும்மா படிக்காதீங்க, அதை யூஸ் பண்ணி கத்துக்கோங்க. டூல்ஸ் என்ன பண்ணுதுன்னு மட்டும் பார்க்காம அதை எப்படி யோசிக்குதுன்னு ஆராய்ஞ்சு பாருங்க. கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். உங்க கிரியேட்டிவிட்டியை அதிகப்படுத்த ஏஐக்கு சான்ஸ் கொடுங்க. கடைசியா ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுங்க, ஏன்னா தெரிஞ்சுக்கிறத விட செஞ்சு பார்க்கறது தான் பெஸ்ட். கடைசியா இந்த ஒரு பவர்ஃபுல்லான கோட்டோட முடிக்கலாம். ஏஐ புரட்சிய ரொம்ப புத்திசாலியானவங்க ஜெயிக்க மாட்டாங்க, யாரு வேகமா கத்துக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. இதுதான் இந்த ஏஐ ரெவல்யூஷனோட அடிப்படை உண்மை. அதனால சரியான நேரத்துக்காக வெயிட் பண்ணாதீங்க. ஏஐ கத்துக்கிறதுக்கு பெர்மிஷனோ டிகிரியோ கோடிங்கோ தேவையே இல்ல. ஆர்வம் மட்டும் இருந்தா போதும். ஒரு கேள்வி, ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட், டெய்லி ஒரு சின்ன ஸ்டெப், இத செஞ்சாலே போதும், நீங்க 90% பேரை விட முன்னாடி போயிடுவீங்க. அப்போ இப்ப கேள்வி எதுதான், இன்னைக்கு நீங்க எடுக்க போற அந்த ஒரு சின்ன ஸ்டெப் என்ன?